Hello friends, welcome to Kavish Cute Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சூப்பரான Cheetos தாங்க பார்க்க போறோம். சோ இது நம்ம கடையில வாங்குறது அவ்வளவு ஹெல்தி இல்ல அப்படினு தான் நான் சொல்லுவேன். இத நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். And then பாத்தீங்கன்னா செம்ம கிறிஸ்பியா இருந்துச்சு. ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க. So that நாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்து சேரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு pan எடுத்துக்கோங்க. இப்போ இந்த panல 1 கப் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் நான் இந்த கப்ல தான் நான் அளந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த அரிசி மாவை நல்லா சலிச்சுட்டே எடுத்திருக்கேன். நீங்கள் சலிக்கலைன்னா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஜல்லடையில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இருக்குல்ல, ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தின பிறகு அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதையும் சேர்த்தின பிறகு ஒரு கலருக்காக, அதாவது சீட்டோஸ் எப்போவுமே எல்லோ கலரில் தானே இருக்கும். ஸோ அதனால் நம்ம மஞ்சள் தூள் சும்மா கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு இந்த சீட்டோஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா சக்குன்னு சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஹாட் வாட்டர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துக்குமே ஹாட் வாட்டர் வைக்க தெரியும். ஸோ நம்ம 4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அந்த டைம் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு உடனே ஹாட் வாட்டர் வைக்க முடியாது. அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஹாட் வாட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல ஒரு பேனில், ஸோ அதை நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா இதை ஜஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப லைட்டாக ஹீட் ஆகணும், ரோஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கும் போது அப்படியே கொஞ்சமாக நம்மளுடைய ஹாட் வாட்டர் இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்திடாமல் கொஞ்சமாக ஒரு கையில் கரண்டியும் இன்னொரு கையில் ஹாட் வாட்டரும் வச்சு நல்லா கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா மாவுலையும் தண்ணி நிறையிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது போல் நம்ம மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா அது அப்படியே பேனில் ஒட்டாமல் நல்லா நீட்டாக வந்துடும். ஸோ இந்த டோ பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாகவே மேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட மீதி ஹாட் வாட்டர் இருக்குது. நான் எல்லாத்தையுமே அப்படியே சேர்க்கலை. ஸோ கொஞ்சம், அதாவது பேனில் ஒட்டிட்டு கொஞ்சம் திரண்டு வந்திருக்கு அப்படின்ற அந்த ஸ்டேஜில் கோகோனட் ஆயில் இருக்குல்ல, ஸோ அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஸ்மூத்தியாக வரும். நான் இப்போ ஒரு ஸ்டேஜ் வரும் அப்படின்னு சொன்னேன்ல, ஸோ அந்த ஸ்டேஜ் இப்போ வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த ப்ராசஸ் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்களுடைய அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா லைட்டாக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுட்டு உங்களுடைய கைகளை ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன பால்ஸாக, அதாவது
சீட்டோஸோடைய ஷேப் எவ்வளோ சின்னதாக இருக்கும் அந்த சைஸுக்கு வந்து நீங்கள் நல்லா இது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ரவுண்ட் ஷேப் கொண்டுட்டு வரும்போது ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து வந்து அழுத்த வேண்டாம். ஸோ லைட்டாக வந்து உருட்டினா போதும். ஸோ இது போல் நம்மக்கிட்ட உள்ள எல்லா மாவுலையுமே இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய லாஸ்ட் பால் அவ்வளோதாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம இது மாதிரி ஷேப் பண்ணி எடுத்தாச்சு ரவுண்ட் ஷேப்புக்கு. அடுத்து என்னங்க, நம்ம பொரிக்கிறது தான். வாங்க இப்போ நம்ம பொரிச்சிடலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கிட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அந்த சைடு போய்க்க சொல்லிக்கோங்க. ஸோ நம்ம போட்டுவிட்டு உடனே திருப்பி போட வேணாம். கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா போடுங்க. ஸோ ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து அடுப்பில் வந்து 1 நிமிஷம் வந்து அப்படியே வச்சோம்ல, ஸோ அதனால் வந்து அதுலேயே கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக நம்மளுடைய பால்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். பட் ஆனால் வந்து இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு மெத்தட் சொல்கிறேன், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நான் உங்களுக்கு வந்து ஆடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ அதை பாருங்கள், சூப்பர்பாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நீங்கள் எண்ணெயில் இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சு போடாதீங்க. டக்குன்னு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு உடனே பொரிச்சு எடுத்துருங்க. ஏன்னா நம்ம அதிக நேரம் வைக்கும் போது வெடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த சீட்டோஸுடைய கிறிஸ்பினஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பவுலில் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சாட் மசாலா சேர்த்துட்டு இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு எதனால் சேர்க்கல அப்படின்னா இந்த சாட் மசாலாலே வந்து உப்பு இருக்கும். ஸோ அதனால் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம சீட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சீட்டோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். பாய், தேங்க்யூ.